இப்போ 10 நாள் வளவு இல்லைன்னா வேற என்ன தொழில் பண்ணுவீங்க? ஒன்றும் தொழில் இல்லை. ஆ பாலுக்கு தூண்டி போவோம். சரி. 100 200 கிடைக்கும். முதல்ல நண்டுக்கு விலை இல்லை. நண்டுக்கு விலை இல்லை. சரி. ஒரு வாரமாக தான் நண்டுக்கு விலை இருக்குது. ஆ அதனால தான் இனிமேல் மாடு வாங்கி பழைய மாலை மாற்றிட்டு புது வழியாக கொண்டு விடணும். புது மால் வாங்கினா அதுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு கிலோ வந்து 750 850. அது சைஸ் தக்கன இருக்கு. 23 சொல்றீங்களா? ரப்பு ரஃப் 20 நைஸ். நைஸ். அப்போ அது நாளை கிடைக்கிறதுக்கு ஒரு நொண்டி முனி நண்டுன்னு ஒன்று இருக்கு. நொண்டி முனி நண்டா? ரெண்டாவது கண்ணண்டு இருக்கு. சரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்டை இவ்வளவு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு எடுத்து போயிடும் வலையை. எல்லாருக்கும் வணக்கம். நண்டு வலைகளை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம ஐயா ஒருத்தவர். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் முருகன். முருகன். ஆமாம். என்ன வலை ஒன்றும் விடலையா? சும்மா வெறும் வத்தையா இருக்கு. அங்கே இருந்து தொழில் கொண்டு வந்துருக்கீங்கண்ணா. சரி. வலை கிடக்கு. காலை தான் ஏற்றி தொழில் பண்ணணும். சரி சரி. வலை விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? வலை விட்டு ஒரு 10 நாள் இருக்கு. 10 நாள் ஆச்சா? இப்போ 10 நாள் வளவு இல்லைன்னா வேற என்ன தொழில் பண்ணுவீங்க? ஒன்றும் தொழில் இல்லை. பாலுக்கு தூண்டி போவோம். சரி. 100 200 கிடைக்கும். அதை வச்சு ஓட்டிக்கிறது. அப்படியா? சரி சரி. வேற என்ன? இப்போ வீட்டில் வலை ஃபுல்லாக வீட்டில் கிடக்கா? வீட்டில் கிடக்கு. ஏன் வீட்டில் கொண்டு போட்டியா? 10 நாள் தரையை ஓட்டினா காணாண்டு போயிடறான்ல. அது வேறையா? அதை பாதுகாக்க முடியாது. நம்ம போட்டு இங்கே இருப்போம். நிறைய பேர் கொள்ளக்காரங்க குண்டை வெட்டி எடுத்து போயிடுவாங்க. சரி. ஆமாம். அப்புறம் கயத்தை வெட்டி எடுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதனால வலையை கொண்டு போய் பத்திரமா வீட்டில் வச்சுட்டீங்க. சேஃப்டியாக பண்ணணும். ஏன் காற்றடிச்சனால கொண்டு போய் போட்டீங்களா? முதல்ல நண்டுக்கு விலை இல்லை. நண்டுக்கு விலை இல்லை. சரி. ஒரு வாரமாக தான் நண்டுக்கு விலை இருக்குது. அதனால தான் இனிமேல் மாடு வாங்கி பழைய மாலை மாற்றிட்டு புது வழியாக கொண்டு விடணும். புது வழியாக விட்டால் தான் ஒரு 2 கிலோ 1.5 கிலோ கிடக்கும். பழைய மாலை விற்று என்ன செய்வோம்? அந்த கைலங்கடைக்காரர் வராங்கல்ல, அவங்கள கொடுத்துருவோம். அவங்க ஏதாவது கொஞ்சமாக விலைக்கு எடுத்துக்கிடுவாங்களா? 12 ரூபா 13 ரூபா கிலோ கணக்கெலாம் எடுப்பாங்களா? அதை அப்படியா? இப்போ புது மால் வாங்கினா அதுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு கிலோ வந்து 750 850. அது சைஸ் தக்கன இருக்கு. 23 வந்து விலை கம்மி. சரி. 20 வந்து விலை கூட. 20ங்கிறது வந்து நைஸு. 23 கொஞ்சம் ரப்பாக இருக்கு. இந்த ரப்பில் வந்து நண்டு கம்மி. நண்டு அதிகம் பிடிக்காது. அதிகம் பிடிக்காது. சரி. 20ல் வந்து இப்போ ஒரு 1.5 கிலோ கிடைச்சுங்களேன். 23ல் வந்து ஒரு 1 கிலோ 3/4 கிலோ கிடக்கும். அந்த மாதிரி விலையை போட்டு வாங்கினா நண்டை பிடிக்கலாம், இல்லைன்னா அதுவும் பிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் 23 சொல்றீங்களா? ரஃப் 20 நைஸ். நைஸ். அப்போ அது எத்தனை கிலோ தேவைப்படும் உங்களுக்கு ஒரு வலைக்கு? 2 கிலோ வரும். 2 கிலோ வாங்கினா தான் ஒரு வலை செய்யலாம். இந்த வத்தை சரியாக வரும். ஒரு ஆள் தொழில் பண்ணா அடுக்க கொள்ள வலை போகிற விழுந்தா கழிக்க ஒரு ஆள் அப்படியே செய்ய முடியும். அதுக்கு மேலே போட முடியாது. பழைய மாலை கொண்டு போய் போட்டால் அப்போ ஒன்றும் ஏறாது. நண்டு வராது. இப்போ புது வலைக்காரனுக்கு ஒரு 4 கிலோ கிடைச்சுன்னா பழைய வலை போட்டோம்னா ஒரு 1.5 கிலோ கிடக்கும், இல்லை 1 கிலோ கிடக்கும். அப்படியா? சரி. இப்போ அந்த மால் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? எந்த மால்? அது ஒரு வாரம் ஓடுப்பு. ஒரு வாரம் 10 நாள் ஓடும். அவ்வளவுதான். ஒரு வலை கடிச்சிருக்கு நண்டு உங்களுக்கு. ரெண்டாவது மாலை கடிக்கிறதுக்கு ஒரு நொண்டி முனி நண்டுன்னு ஒன்று இருக்கு. நொண்டி முனி நண்டா? ரெண்டாவது கண்ணண்டு இருக்கு. சரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்டை இவ்வளவு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு எடுத்து போயிடும் வலையை. ஃபுல்லாகவே அப்படியே அந்த லைன் ஃபுல்லாகவே கடிச்சிட்டே போயிடும். அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படியே சேர்த்து இப்படியே கிடந்து அப்படியே மழை பூரா பொறிச்சு பவுடர் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஒரு நண்டு ஏறினாலே அந்த வலை வீணா போச்சு. அப்படிதான் வீணா போச்சு. கடிச்சாலே முடிஞ்சிச்சு. அப்படி போடுவோம். அது உங்களுக்கு நைஸான மால் இல்ல. ஆமா. வாயில போட்டோம்னா கடுக்கு கடிச்சிடும். ஆனா நைஸான மால்ல தான் நண்டு ஏறும். எல்லா பக்கமும் சிரமமா தான் இருக்கு. இல்லையா? சிரமம் தான். சரி சரி சரி. வாங்கி போட்டோம்னா குண்டு ஏறும் மிஞ்சும். ஒரு ட்ரிப் வாங்குறோட. ஆனா மால் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் தாங்க. அவ்வளவுதான். 2 வாரத்துக்கு ஒரு நேரம் வலையை மாத்தி தான் ஆகணும். அப்படி மாத்தினா நமக்கு தொழில் நடக்கும். புரியுதா? ஆமா. அப்படி மாத்திரமா தொழில் நடக்கும். சரி. அதையே வச்சுக்கிட்டு வச்சுட்டோம்னா அடுத்தவங்களுக்கு 4 கிலோ படையில நமக்கு 1.5 கிலோ போடும். ஆனா ஏறும். அரைவாசி கால்வாசி தான் வரும். மற்றவங்கள காட்டிலும் பார்க்க முடியாது. சரியா? ரொம்ப நன்றியா. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com